முட்டை சாதம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, 3 கிராம்பு, ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூட பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். பெப்பர் தூள் போட போகிறோம், அதனால் பச்சை மிளகாய் காரத்திற்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து இது கூட வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா அந்த வதங்கிட்டு இருக்க ஆயிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், காரத்திற்கேற்ப 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதெல்லாம் தான் மசாலாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கிட்டு அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்ல சூப்பரான வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் இதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இது கூடயே 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு. அது வேகட்டும். அது வரைக்கும் நம்ம அதை ஒன்றும் செய்ய வேண்டாம். அது வெந்து வரட்டும். அப்புறம் நம்ம கலந்து விடலாம். குக் ஆகிட்டு இதை இப்போ நம்ம கலந்து விடலாம். ரொம்ப பொடி பொடியாக கலந்து விட்டுற வேணாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நம்ம கலந்து விட்டாச்சு. பெரிய பெரிய பீசஸாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அதையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப் சாதத்தை, வடித்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மசாலாவுக்கு முட்டைக்கெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சாதத்துக்காக சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலைகளை தூவி இறக்குனா சூப்பரான முட்டை சாதம் ரெடி. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.